வந்து அனலதி கலாச்சார ஒன்றியத்தின் கனடாவில் இருக்கிற நிறுவனத்தின் ஆனுவல் பிக்னிக், அதாவது வந்து வருடாந்த ஒன்று கூடலுக்காக இங்கே கூடியிருக்கிறோம். ஸோ 26ஆம் ஆண்டுக்குரிய ஆனுவல் கெட் டுகெதர் எட்டோபிகோவில் இருக்கிற ரவுண்ட்ரி மில்ஸ் பார்க்கில் இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், 1990ஆம் ஆண்டு அக்டோபர் 6ஆம் தேதி வந்து எங்களோட அனலதிவிலிருந்து இந்தியாவை நோக்கிய, அதாவது உயிரை காழ்ந்து கொள்வதுக்காக இந்தியாவை நோக்கி போய் கொண்டிருந்த அதாவது போட்டில் அந்த போட் வந்து இதாகி அதில் ஒரு குறைஞ்சது வந்து 68 பேருக்கிட்ட வந்து தங்களோட உயிரை 66 பேருக்கிட்ட தங்களோட உயிரை மாற்றி கொண்டவே. அதில் குறைஞ்சது வந்து 99 விதமான ஆட்கள் வந்து அனலதியை சேர்ந்த ஆட்கள். அதில் இங்கே அவன் உறவுகள் இருக்கிறோம், தாயார் மோசம் போயிருக்கிறா, அப்படி நிறைய பேர் ஆட்கள் வந்து இது பண்ண பழமையாக நிறைய பேரோட நாங்கள் கொண்டாடுறாங்க. இன்றைக்கு மழை காரணமாக ஏர்லியாகவே அதை செய்துட்டு அந்த இதுக்கு போகிறோம். 66 பேரும் இருக்கிறோம். இதில் அவன் ஞாபகார்த்தமாக வந்து நாங்கள் ஒரு மரம் வந்து 2003ஆம் ஆண்டு, இந்த மரம் வந்து 2013ஆம் ஆண்டு நாங்கள் ஏசிஓசியால் டொனேட் பண்ணாங்க. அது இன்றைக்கு ஆல விருட்சமாக இருக்குது. இதைத்தான் இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும். மரம் வளர்க்க வேணும். மரம் இல்லாமல் சரியான அதுக்கு உதாரணம் இந்த மரம் தான். ஸோ அவைக்கு சார்பாக இந்த மரத்தை வச்சுருக்கிறோம். அந்த மரம் அவன் ஞாபகமாக இருக்கும். இனி வரும் காலங்களில் யாராவது உங்களோட உறவினர்கள் யாராவது இதில் வந்தால் இந்த மரத்துக்கு வந்துட்டு போனாலே உங்களுக்கு ஒரு வகையான திருப்தி வரும். ஸோ தட்ஸ் ஆல். ஓகே, எல்லோரும் உங்களோட இதுகளை காணிக்கையில் இதில் இது பண்ணலாம். மலை இது இந்த மற்ற மலை, இன்னும் மலை, மரத்தோட மரத்து மலை. இப்போ இங்கே இந்த ஒன்று கூடலில் காலை சாப்பாடாக வெண்புக்கையும் சாம்பாரும் சட்னியும் இருக்குது. நல்ல சுவையாக இருக்கிறது. முதலாவது மாவீரர் தீபன் நடராஜா அவர்களுடைய ஞாபகார்த்தமாக அவர் தாயார் திருமணியான சகோதரங்கள்லாம் வந்து இந்த கனடதி கொடியை வந்து ஏற்கிறது. அதுக்கு பதிலாக இந்த முறை ஒரு இல்லாதபடியாக வயசான 3 பேரை முன்னுக்கு கூப்பிட்டு அதை மதிப்பளித்து நாங்கள் அதை செய்வோம். சரியோ? True north, strong and free, from far
வந்து அனலை கீதம் இசைக்கப்படும். அதுக்கேற்ற மாதிரி அவர்கள் கொடியை கலை பண்பு கலாச்சாரமே கலை பண்பு கலாச்சாரமே நாம் இதையே படித்தினம் ஒன்றிணைந்து நாம் இதையே படித்தினம் ஒன்றிணைந்து ஆண்டு தினம் செயல்படுவோமே ஆண்டு தினம் செயல்படுவோமே கலை புகழ் காத்திடுவோமே பேரெங்கும் அனலை ஒன்று கூடல் பேரெங்கும் அனலை ஒன்று கூடல் ஓதி தினம் போற்றிடுவோமே ஓதி தினம் போற்றிடுவோமே சீர்பெறவே ஆண்டு தினம் விளையாடல் சீர்பெறவே ஆண்டு தினம் விளையாடல் கூடல் புரிந்திடுவோமே ஐயன் கூடல் புரிந்திடுவோமே பேர் விளங்க ஒன்றிணைந்து பயன்பெறவே கூடிடுவோம் பேர் விளங்க ஒன்றிணைந்து பயன்பெறவே கூடிடுவோம் பூவெனும் இசை பாடும் அலை தினம் நாட்டிசையும் பாடசாலை புகழ் நாட்டிடுவோமே பிறர் நாட்டிசையும் பாடசாலை புகழ் நாட்டிடுவோமே பிறர் போற்றிடும்படி கனடிய மண்ணை நேசிப்போமே பிறர் போற்றிடும்படி கனடிய மண்ணை நேசிப்போமே. கனடிய தேசத்திற்காகவும் தமிழீழ தேசத்திற்காகவும் தமது இன்னுரை ஈகன் செய்த மாவீரர்களுக்காகவும் இன அழிப்பிலும் இயற்கை அனர்த்தங்களிலும் உயிர் நீத்த அப்பாவி பொதுமக்களுக்காகவும் அதே நேரத்தில் 1990 ஆண்டு அக்டோபர் 6ஆம் தேதி கடலிலே மரணித்த அனைத்து அனலதி உறவுகளோடு காலகட்டங்களிலே வெளிநாடுகளிலேயும் இக்காலகட்டங்களிலே மரணித்த அனைவருக்காகவும் ஒரு நிமிட அகவணத்தை செலுத்துவோம். நன்றி. நல்லா இருக்கு. கனடாவில் வந்திருக்கிறோம். அனலதீவில் எல்லோரும் இருக்கிற ஜனங்கள்லாம் இப்போ குறைஞ்சி போயிடுச்சு. இந்த ஐயனா கோயிலை தான் யோசிக்க எங்களுக்கு கவலையாக இருக்குது. ஐயனார்கிட்ட வருஷம் போய் வர்றாங்க திருவிழாவுக்கு. 4-5 வருஷமாக இல்லை.
இல்லை செய்கிற வர வர இதாக போயிடுச்சு சார். கனடா எப்படி இருக்கு? கனடா நல்லா இருக்குது, நல்லா உங்களோட ஊராக்களை பார்க்க எப்படி இருக்கு? எல்லோரும் நல்லா இருக்குது. அதுக்கு தானே வாடுறாங்க பார்க்குறதுக்கு எல்லோரும். எல்லாம் நல்லா இருக்கு. நீங்கள் சொல்லுங்கள் அப்படி இருக்கு? நாங்கள் வந்து 31 வருஷம் ஆச்சு கனடாக்கு. கொண்டாடத்துக்கு ஒரு முறை எழுதி கொண்டாடத்துக்கு வாரினாங்க. நல்ல சைவக்கூழ், மச்சக்கூழ், ஆட்டிறச்சி, மீன்கள், நல்ல சாப்பாடுகள், வாவிச்சி எல்லாம் போடுறது நல்ல சந்தோஷமாக இருக்கும். விளையாட்டு போட்டி, ஓட்ட போட்டி, காரு வாயிறது, பந்தடிக்கிறது எல்லாம் நல்ல சந்தோஷமாக இருக்கும். எல்லாரும் பிள்ளைகளுக்கும் ஜாலியாக எல்லாம் சந்தோஷமாக இருக்குது. இந்த மழை வேற அது எங்களுக்கு விட்டு கொடுத்துருக்கு. மழை போயிட்டுது மழை. வெள்ளனா நல்ல மழை வர. இப்போ மழை இல்லை. பிள்ளைகள் விளையாட்டு போட்டிக்கு மழை போயிட்டுது விட்டுட்டு. பார்க்காத ஆக்களை எல்லாம் அவங்களோட ஊர் ஆக்களை எல்லாம் பார்க்கலாம். தெரியாத ஆக்களை எல்லாம் சந்தோஷமா கதைச்சு பேசி சந்தோஷமா நல்ல சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். அனலதீவு சிறிய கிராமமாக இருந்தாலும் 4 பக்கமும் கடலால் சூழப்பட்ட ஒரு கிராமம். அங்கு வீட்டிற்கும் ஹரிஹரபுத்திர ஐயனார் பூரண உட்கலையோடு அதுதான் சிறப்பான வழிபாடும் கோயில். அதனால தான் வெளிநாடுகளில் உள்ள தமிழ் ஊர் மக்கள் அனைவரும் திருவிழாவுக்கு போய் கொண்டு இருந்தனர். ஆனால் தற்போது அந்த கோயில் இப்போ புனருத்தாரணம் செய்யாத நிலையில் இருக்கிறதால ஊர் மக்களுக்கும் வேதனை தான், எங்களுக்கும் இங்குள்ள மக்களுக்கும் வேதனை தான். கூடிய சீக்கிரம் இறைவன் அதுக்கு அருள் புரிய வேண்டும். அங்குள்ள மக்கள் பஞ்சமே இல்லை, விவசாயம் செய்கிறார்கள், தேங்காய் எல்லா வசதியும் இருக்கிறது. அநேகமாக எல்லோரும் 94, 95 எல்லாரும் ஊரை விட்டு எல்லாம் 4 பக்கம் தெரிஞ்சு என்னதான் இருந்தாலும் நம்ம ஊர் மாதிரி வராது. நன்றி, வணக்கம். ஐயா, இப்போ என்னென்னு சொன்னால் ஆட்டிறைச்சி வட்டி கொண்டிருக்கணும். இது மத்தியானம் சாப்பாட்டுக்கா வேணா? மத்தியானம் சாப்பாடு. ஓகே. அங்கே மரவள்ளிக்கிழங்கும் கூழுக்கு பிளாக்கொட்டை மரவள்ளிக்கிழங்கோட இது இதில் தக்காளி பழம் முதல் வெட்டிங்கன்னா இதில் உள்ளி என்ன உடைக்கிறார், இதில் மாய்த்தமாக இருக்கு. இதில் இது கூழுக்கா? கூழுக்கு ஆயுதப்படுத்தி கொண்டிருக்கணும். இப்போ சிறுவர்களுக்கான போட்டி ஆரம்பமாக போகுது. இதில் மாயத்தமாக நிற்கிறோம். இதில் கனடிய அல்லதீவு ஐயனார் ஆலயத்தின் ஒரு கட்டவுட் ஒன்று வச்சுருக்கு. இதில் ரஃபல் டிக்கெட்டு வைக்கணும். இதில் அதுக்கான பரிசுகள் இருக்கு. சைக்கிள், பிறகு அந்த ஹெட்ஃபோன் இருக்குது, டிவி இருக்குது, இந்த பாக்ஸ் இருக்குது, பூம் பாக்ஸ், அது கேமரா. ஒரு டிக்கெட் 10 ரூபா, 3 டிக்கெட் 25 ரூபா. பல்லாயிரக்கணக்கான அல்லதீவு மக்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்கள் பல வியாபார ஸ்தாபனங்களையும் பல நிறுவனங்களையும் நடத்தி வருகிறார்கள். அந்த வகையிலே இங்கே பல இந்த போட்டுகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. அதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். Okay, guys, we're going to explain how. உண்மையில் முதலாவது ஒரு அனலதீவண்டா ஒரு தெய்வம் குடியிருக்கிற ஊர் தான் அனலதீவு. அங்கே இருக்கிற மக்களும் அதே மாதிரி அப்படித்தான் எல்லாரும் ஒரு 3500-4000 பேர் தான் நாங்கள் வேண்ட சனத்தொகை 25 வருஷத்துக்கு முதல்ல அங்கே இருந்து எல்லோரும் நல்ல பெரிய கமங்கள் செய்து கஷ்டப்பட்டு உழைச்சி ஒற்றுமையாக என்னத்தை செய்தாலும் சேர்ந்து தான் செய்வார்கள். பிரச்சனை இருந்தாலும் சேர்ந்து கதைச்சி தீர்த்துருவார்கள். அப்படி ஒற்றுமையான ஒரு அழகான ஒரு நாடு. வந்தார் வரவேற்கிற ஒரு ஊர். இப்போ வெளியூர்லேருந்து எங்கட ஊரில் எல்லாம்
வசதி குறைஞ்ச ஊர் என்னென்னு சொன்னால் அங்கே ரெஸ்டாரண்ட்டுகள் சாப்பாட்டு கடைகள் இதுகளெல்லாம் குறைவு. வெளியூர் மக்கள் வந்தால் எங்களோட ஊர்கள் அணைச்சு அவைகள் சாப்பாடு உபசரித்து ஊரை வடிவாக காட்டி அவைக்கு ஊரை பற்றி விளங்கப்படுத்தி தான் சந்தோஷமாக அனுப்புவார். அப்படியான ஒரு ஊர் தான் இன்றைக்கு நாட்டின் நிலைமை காரணமாக நாட்டை விட்டு வெளியேறி இன்றைக்கு கனடாவில் குடிபெயர்ந்திருக்கிறோம். இங்கேயும் இப்போது கிட்டத்தட்ட 5000 6000 பேருக்கிட்ட அனலதீவாக்கள் இருக்கிறோம். ஆனால் இங்கே வந்ததால் எல்லோரும் கலைஞ்சு போய் எங்களோட இதுகளெல்லாம் குறைஞ்சி எங்களோட சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாம் தூர போனதால் பிள்ளைகள் எல்லாம் போன இடங்களே அப்படியே நாடி அந்த சொந்த பந்தங்களை கொண்டாடுற எல்லாம் குறைஞ்சி போயிட்டு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த கெட் டுகெதர் நடக்குது ஒன்று கூடல. இன்னும் பொதுவாக ஆரம்ப காலத்தில் 1200 பேர் வார இடம் 3000 பேர் இருக்க 1200 பேர் வார இடத்துல இன்றைக்கு 5000 6000 பேர் இருந்தும் 500 பேரை கூட இருந்தால் அதுக்கு ஒரு காரணம் இன்றைக்கி மழையனுடைய இல்லாட்டி நார்மலாக 500 பேர் வர்றவ. ஆனால் இனித்தான் வருவீனம்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். சமையல் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு. ஆனால் இந்த ஊர் மக்களில் ஒரு சொப்காட்டட் பீப்புள்ஸ் அனலதீவு மக்கள் எல்லாரையும் சேர்த்து என்ன பிரச்சனைன்னு விட்டு கொடுத்து சமாளித்து வாழ்கிற இனம்தான் இந்த அனலதீவு மக்களின் கூட பிறந்த ஒரு பழக்கம். மற்றும்படி இந்த மழையை விட்டு கொடுத்து எல்லோரும் வந்து ஒன்று கூடி இந்த இதை சந்தோஷமாக நடத்தி முடிக்கணும்னு நான் இந்த ஆண்டவனை வேண்டிக் கொண்டு என்ற அனுபவத்தை உங்களுக்கு சொல்லி முடிச்சிருக்கிறேன். நன்றி. இதெல்லாம் இப்போ கோப்பி உடைக்க வந்துருக்கணும். You guys want it like 3, 2, 1, go! Okay, good. Ready? 3, 2, 1, wait! சிறுவர்களுக்கான விளையாட்டுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதை காணக்கூடியதாக இருக்கு. Just try it right. Okay. Now let's start. Okay, ready? 3, 2, 1, wait! என்ன ராஃபில் டிக்கெட் விற்கிறீங்களா? Yeah. என்ன விலை போகுது? என்னென்ன ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லுங்கள். $10 for 1, $25 for 3. ரைட். என்னென்ன ப்ரைஸ்கள் இருக்குது? A bike, Sony headphones, an Acer monitor, speaker, and dash cam. Okay, everybody put your hands down. Thank you. இங்கே எங்கட தமிழ் நினைக்கிறார். எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் அண்ணா. இப்போ அனலதீவு மக்கள் ஒன்று கூடலுக்கு வந்திருக்கிறேன். இது வந்து நான் சும்மா தெரிஞ்ச அண்ணாக்கள் ஃப்ரெண்டாக்கள் வரைச்சனோடைய வந்திருக்கிறேன். இங்கே வந்தால் நம்முடைய கனடா அண்ணா விளக்கு அண்ணாவையும் கண்டிருக்கிறேன். அப்போ அவரை கண்டிட்டு தான் இப்போ பேசுகிறேன். அவரை கண்டிப்பாக சந்தோஷம். என்ன இருந்தால் எங்கே நிகழ்வு நடந்தாலும் நான் நிற்கிறேனோ இல்லையோ அவர் நிற்பார். அவரோட வீடியோ நான் பார்க்குறேன். சிறப்பான வீடியோவால் காய்ஸ். நான் உங்களோட லிங்க் எந்த லிங்கையும் அவரோட போட்டு போகிறேன், ஷேர் பண்ணுறேன். எந்த சப்ஸ்கிரைபர் அண்ணாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த சேனல் வந்து தமிழ் விளாக் ஸ்பேஸ் எல்லாம் ஆடிங்க. தமிழ் விளாக்ஸ் நான் புது சேனல் தான் இருந்தாலும் இப்போ தான் பேஸ்மெண்ட் போட்டு கொண்டு இருக்கிறேன். அது நான் கட்டி இனி வீடு கட்டணுமே. இப்போ இதை பார்க்குறாக்கள் முடிஞ்ச வரைக்கும் ஆதரவு கொடுங்க. ஒருவருக்கு ஒரு உதவியாக இருக்கும். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. சரி, கனடான சேனலையும் பாருங்கள். என்ன அவர் எடுக்கிற கோவில் திருவிழாக்களெல்லாம் கவர் பண்ணுறார். நல்ல பார்க்க அருமையான வீடியோ தான். இந்த வீடியோ அவர் முழுமையாக எடுத்து உங்களுக்கு காட்டுவார். இதை பார்த்து அவருக்கும் ஆதரவு கொடுங்க. இங்கே நிறைய நிகழ்வுகள் நடக்குங்க. கூழ் காய்ச்சுறாங்க பாருங்கள். கூழ் காய்ச்சுறாங்க. அது போக நிறைய ஆட்டிறைச்சி கறிகள் எல்லாம் சமைக்க போகிறாங்க போடக்கு. சரி, இன்றைய சாப்பாடு அந்த மாதிரி இருக்கும். ஸ்போர்ட்ஸில் நடக்குது. நிறைய ஆக்கள் வராங்க. கிட்ட 150 பேருக்கு மேலே வருவாங்க போலக்கு. சிறப்பான நிகழ்வு தான் நடக்குது. இது வந்து அனலதீவு மக்கள் ஒன்று கூடும் ஒரு நிகழ்வாக நடந்து கொண்டிருக்குது. இந்த ட்ரெவன்ட்ரி பார்க்கில் எட்டோபிக்கோ நோர்த்தில் உள்ள ட்ரெவன்ட்ரி பார்க்கில் நடந்து கொண்டிருக்கு.
வணக்கம். இன்று நாங்கள் வந்து அனலதி கலாச்சார ஒன்றியத்தின் தலைவர் ஹரிஹரமலிங்கன் நான் என் பேர். இந்த அனலதி கலாச்சார ஒன்றியம் தொடங்கி குறைஞ்சது 30வது ஆண்டு. ஸோ 30 ஆண்டுன்னு சொல்லி நாங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 30ஆம் ஆண்டு அலையோசை செய்கிறதுக்காக தீர்மானிச்சிருக்கிறோம். ஸோ தயவுசெய்து உங்களோட பிள்ளைகள் எல்லாரையும் அதில் வந்து இன்வால்வ் பண்ணினா நல்ல கண்டிப்பாக எல்லோரும் பங்கு பெற்ற வேணும். அனலதி கலாச்சார ஒன்றியம் 1996ஆம் ஆண்டு துவக்கப்பட்டது. அதன் உள்நோக்கமும் வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா, இங்கே புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்க அனலதி மக்களை ஒன்றிணைத்து கலை கலாச்சாரம் மற்றும் அந்த விழுமியங்களை தக்க வச்சு கொண்டு அதே நேரம் வந்து புலம்பெயர்ந்திலிருந்து மக்கள் உதவியின் ஊடாக தாயத்தை நோக்கிய பயணமாக படிப்புகள் மற்றும் ஊர் சம்பந்தப்பட்ட அபிவிருத்திகள் நிறைய நீண்ட காலமாக நிறைய வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறோம். கடந்த காலமாக வந்து குறைஞ்சது வந்து நான் பொறுப்பேற்ற காலத்திலிருந்து குறைஞ்சது வந்து $50,000 செலவழித்து ஊருக்கு படிப்புகளை சம்மந்தமாக செய்து இன்றைக்கு முதலாக அனலதியில் வந்து 9A எடுத்த புள்ளி ஒன்று பெருமையான பிள்ளையாக கிடைச்சிருக்கு. எங்களோட தீவு வந்து ஒரு சின்ன தீவு, 7,000 பேருக்கிட்ட இருக்கிறோம். இங்கே இன்றைக்கு நல்ல ஒரு நிகழ்வாக இருந்திருக்கும். ஆனால் என்னென்னா மழையால் கொஞ்சம் குழப்பிட்டுது. அதே நேரம் வந்து எல்லாரும் வந்து உதவி செய்ய வேணும், ஒற்றுமையாக எல்லாரும் சேர்ந்து இந்த ஒன்றியத்தை வளர்க்க வேணும். எங்களோட தலைமுறைக்கு விட்டு செல்ல வேண்டிய கடமை உங்களோட எல்லார்ட்டையும் இருக்குது. தயவு செய்து ஒற்றுமையாக ஒன்றாகவும் இந்த ஒன்றியத்தோடு சேர்ந்து இணைந்து தாயத்தை நோக்கியும் அதே நேரத்தில் புலம்பெயர்ச்சியில் இருக்கிற ஆக்களை நோக்கியும் இதை கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்ற அன்புடன் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கம். நாங்கள் இங்கே அனலதி ஒன்று குரலுக்கு வந்திருக்கிறோம். நான் இங்கே உங்களோட லாயராக இணைந்து கொள்கிறேன். எனக்கு ஏதாச்சும் கேள்வி இருந்தால் ப்ளீஸ் கான்டாக்ட் மீ. இதுதான் என் நம்பர். தேங்க்யூ. சிறுவர்களுக்கான விளையாட்டுகள் நடந்து கொண்டிருக்கு. இப்போ அந்த தேசிக்க கொண்டு வர அந்த போட்டி நடக்க போது பாருங்களேன். பின்னால பர்கர், ஹாட்டாக், பாபிக்யூ போய் கொண்டிருக்கு. கூழ் பெரிய கடாரத்தில் காய்ச்சி கொண்டிருக்கிறேன். ஒரு டிக்கெட் கொண்டா இருக்கு. நல்லா இருக்கு. டேஸ்டாக இருக்கு. ஆமாம். ஓகே. வணக்கம் அன்பு உறவுகளே. இன்றைய மாலை பொழுது மிக மகிழ்ச்சியாகவும் மிகவும் ஒரு உன்னதமாகவும் இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருப்பதையிட்டு மிக்க மகிழ்ச்சி. இந்த ஒன்றுகூடலானது இன்றைக்கு கனடாவிலே சுமார் 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஒன்றியம் உருவாக்கப்பட்டு அந்த காலத்து காலம் ஒவ்வொரு இளையோர்களும் முதியவர்களும் குழந்தைகளும் சேர்ந்து இவ்வாறான ஒரு நிகழ்வை நடாத்தி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அலையோசை என்ற ஒரு பெரிய நிகழ்வு ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அந்த அலையோசையிலும் கூட 1-2 ஆண்டுகள் இந்த தொற்று நோய் காரணமாக, அதாவது கோவிட் வந்ததன் காரணமாக 2-3 ஆண்டுகள் அதை செய்ய முடியவில்லை. ஆனால் இந்த ஆண்டும் அதை சிறப்பாக செய்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது உண்மையிலேயே இந்த அனலதீவை பற்றி நான் நிச்சயமாக குறிப்பிட வேண்டும். ஏனென்றால் அனலதீவு என்பது என்னுடைய மனைவியினுடைய ஊர்.
ஆனால் நான் அந்த அனலதீவில் மகா வித்தியாலயம் சதாசிவ மகா வித்தியாலயத்திலே சுமார் 4-5 ஆண்டுகள் வரையிலே ஆசிரியராக பணியாற்றியவன். என்னுடைய மாணவ செல்வங்கள் இங்கே எத்தனையோ நூற்றுக்கணக்கிலே இங்கே இருக்கிறார்கள். அந்த அந்த ஒற்றுமையும் அந்த உணர்வும் இன்றைக்கு என்னை இங்கே பேச வைத்து கொண்டிருக்கிறது. இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு ஊரினுடைய நிலைமை அல்லது இவருடைய நிலைமையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே சில எங்களுக்கான ஒரு 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 மகிழ்ச்சியான செய்தியை எங்களால் சொல்ல முடியாமல் இருக்கிற காரணம், எங்களுடைய அல்லதீவனுடைய அடையாளம் அந்த ஐயனார் ஆலயம், அல்லதீவு ஐயனாருடைய ஆலயம். இன்றைக்கு அந்த ஐயனுடைய ஆலயம் புதுசாக கட்டுவதற்காக அதை உருவாக்குவதற்காக அது அப்படியே இப்பொழுது அந்த கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது வெகு விரைவிலாக அந்த ஆலயம் கட்டப்பட்டு நிச்சயமாக எல்லா மக்களும், அல்லதீவு மக்கள் அல்ல, அந்த தீவுப்பகுதி மக்கள் அனைவருமே இருந்து அந்த அந்த ஐயனை வழிபடக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு செய்தியை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு இந்த ஒவ்வொரு அனல்தீவு மக்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் நிச்சயமாக அந்த ஐயனுடைய கோயில் கட்டப்பட வேண்டும், அந்த ஐயனுடைய ஆலயம் மீண்டு எழுந்து மக்கள் எல்லோரும் போய் அவருடைய அந்த பாதார பந்தத்திலே வழங்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக அந்த முயற்சியை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே நேரத்திலே எங்களுடைய கனடா இங்கேயும் இந்த எட்டோபிகோ நகரத்திலே நாங்கள் அவருடைய நினைவாக, அந்த ஐயனாருடைய நினைவாக ஐயனாருடைய ஆலயம் சுமார் 15 ஆண்டுகள் வரையிலே இங்கே உருவாக்கப்பட்டு அங்கு செல்ல முடியாதவர்கள் கூட இங்கு வந்து அந்த அந்த கோயிலே வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களும் கூட நிச்சயமாக எல்லோருக்கும் ஒரு ஏகோபித்த ஒரு எதிர்பார்ப்பு, அந்த ஐயனுடைய ஆலயத்தை உடனடியாக எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக அதை கட்டி முடிக்க வேண்டும் என்பதுதான் எங்களை போன்றவருடைய ஆதங்கமாக இருக்கிறது. உண்மையிலேயே அந்த மக்கள் நல்ல அருமையான மக்கள், அன்பாலும் பண்பாலும் பாசத்தாலும் ஆன்மீகத்திலும் சிறந்த மக்கள். அங்கே ஒரு காலத்திலே தனிய இந்து மக்கள் தான் வாழ்ந்த தீவென்று போற்றப்பட்டிருந்த காலம். ஆனால் இன்றைக்கு அவையெல்லாம் மாறி போய்விட்டது. ஆனால் அதை பற்றி பரவாயில்லை, எல்லா மக்களுக்கும் அங்கே சம உரிமை வழங்கப்படணும் என்பது என்னுடைய கருத்து. எனவே அந்த தொடர்ச்சியாக அந்த அந்த ஆலயம் மட்டுமல்ல, அங்கே உள்ள அனைத்து அபிவிருத்தி வேலைகள், பொதுவாக பாடசாலைகள், வைத்தியசாலை, பொது வீதிகள், மீன்பிடி தொழில் போன்ற கைத்தொழில்கள் வளர்க்கப்பட வேண்டும். இப்பொழுது அண்மையில் கூட ஒரு போக்குவரத்து பஸ் ஒன்று அங்கே கொண்டே அரசாங்கத்தால் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை கூட முழுமையாக அந்த பயனை பெற முடியாத மக்களாக இருக்கிறார்கள். எனவே அது மட்டுமல்ல, எங்களுடைய போக்குவரத்து, அந்த போக்குவரத்தை கூட சிறப்பாக செய்ய வேண்டும். அதற்கு புலம்பெயர்ந்த மக்கள் எப்பொழுதுமே அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அதை போன்று பல இளைஞர்கள் தயாராக இருக்கிறார்கள். எனவே இவ்வாறான அபிவிருத்தி திட்டங்களை நிச்சயமாக ஒவ்வொரு மக்களும் தங்களுடைய கருத்தில் கொண்டு அந்த ஊரினுடைய வளர்ச்சியில், கல்வியில், பொருளாதாரத்தில் அவர்களுடைய முன்னேற்றத்துக்காக உழைத்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே உள்ள எங்களுடைய மாணவர்கள், என்னுடைய மாணவ செல்வங்கள், நிச்சயமாக அவர்கள் கூட ஒவ்வொரு முறையும் ஊருக்கு சென்று அங்கே உள்ள குறைபாடுகள், கோயில் மட்டுமல்ல, அங்கே என்னென்ன குறைபாடுகள், கல்வியில் என்ன குறைபாடு இருக்கிறது, பொருளாதாரத்தில் என்ன குறைபாடு இருக்கிறது, இவற்றையெல்லாம் அவர்கள் தங்களால் முடிந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் உண்மையிலேயே நான் என்னுடைய அன்பான வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் உண்மையிலேயே இவ்வாறான ஒன்றுகூடல் கூட அதனுடைய ஒரு எழுச்சியாகத்தான் நான் பார்க்கிறேன். எனவே அன்பு கூர்ந்த தமிழ் உறவுகளே, இந்த அனலிதீவு என்பது உண்மையிலேயே ஐயனாருடைய அடையாளம். அந்த அடையாளத்திலே அந்த ஐயனாரை முழுமுதல் தெய்வமாக, குலதெய்வமாக வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அந்த உள்ளங்களும் நிச்சயமாக அந்த அபிவிருத்திக்காக உழைக்க வேண்டும், அந்த ஊருக்காக உழைக்க வேண்டும், அந்த மக்களுக்காக நாங்கள் நல்வாழ்வளிக்க வேண்டும், அங்கே கல்வியை வளர்த்தெடுக்க வேண்டும். நீங்கள் அறிந்திருப்பீர்கள், இந்த ஆண்டு 9A எடுத்த ஒரு மாணவி அந்த சதாசிவ மகா வித்தியாலயத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். எனவே அதெல்லாம் எங்களுடைய ஊருக்கு
பெரிய பெருமையை சேர்த்துக்கொள்கிறது. எவ்வளவு வசதி இல்லாமல் இருந்த காலத்திலும் அந்த பிள்ளை 9A எடுத்திருக்கிறேன் என்று சொன்னால் உண்மையிலேயே நாங்கள் நிச்சயமாக அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும். அங்கே கல்வியை வளர்க்க வேண்டும். அங்கே அந்த பொருளாதாரத்திலே அவர்கள் முன்னேற்றம் அடைய செய்ய வேண்டும். எனவே தான் நாங்கள் ஒவ்வொரு காலகட்டங்களிலையும் இங்கே இருந்து எங்களுடைய மாணவர்கள், எங்களுடைய ஊர் உறவுகள் அங்கே சென்று தன்னாலான பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லை, எங்களுடைய கனடாவில் இருக்கக்கூடிய எட்டோபிகோவில் இருக்கக்கூடிய ஐயனார் ஆலயம் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக திருவிழாவை செய்து வருகின்றது. அதே திருவிழா தான் அங்கே ஐயனாருடைய கோயிலே நடக்கிற அதே காலகட்டத்தில் இங்கே நடக்கிறது. அப்போ அதே வருகின்ற 25ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு ஆகஸ்ட் 2ஆம் தேதி தேர்திருவிழா நடைபெற இருக்கின்றது. அனைத்து உறவுகளும் கூரண்டில்லாமல் ஐயனார் மேலே பக்தி கொண்ட குலதெய்வமாக வெளிவன்ற அனைவரும் அங்கே வந்து விழாக்களிலே பங்கு பெற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு, அருமையான ஒரு இந்த நிகழ்வை என்னை அழைத்து நீங்கள் இந்த பதிவு செய்து கொண்டமைக்கு உங்கள் கனடா அண்ணாபுரம் என்ற யூடியூப் தம்பிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வாறான நல்ல முயற்சிகளுக்காக உங்களுடைய பங்களிப்பு மேல்மேலும் சிறக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வல்ல என்ற ஐயனாரை வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம். இதில் ஓட்டமில்லாம் எல்லாம் இருக்கு, வெட்டுறதுக்கு வச்சுருக்கலாம். எங்களோட பாரம்பரியமே கூழ். இங்கே பாருங்க, வச்ச கூழுக்கு எல்லாம் விரும்பி லைனில் நிற்கிறோம். இளைஞர்கள் 50 கொண்டு பார்த்தீங்கன்னா இது சூப்பரான கூழ் அந்த மாதிரி இருக்கு. ஆக்கள் திரும்பி வந்து வேண்டியதும் ஆசை. இது எங்களோட பாரம்பரியமான கூழ். கனடா அண்ணா விளாக்லேருந்து வந்திருக்கிற அண்ணாவுக்கு நன்றி. வந்து எங்களோட இதை பதிவு செய்கிறதுக்கு எங்களோட ட்ரெடிஷ்னல், அதாவது வந்து எங்களோட கலாச்சார முறைப்படி தயாரிக்கப்பட்ட தீவ கூழ், மற்றபடி தீவ கூழ்ன்னு சொல்லி சொன்னால் அந்த மீனிங் வந்து நாங்கள் மற்றாக்கள் மாதிரி தனியாக மீன் மட்டும் போடாமல் நண்டு, கனவாய் மற்றும் இறாலெல்லாம் சேர்த்து போட்டு மிரக்கறியெல்லாம் போட்டு வித்தியாசமான முறையில் இருக்கும். நல்ல உரைப்பாக தான் செய்கிறாங்க. இது நிறைய பேர்ட்ட வேலைப்பாடு இதில் இருக்குது. நல்ல அழகான முறையில் செய்திருக்கணும். எல்லோரும் சந்தோஷமாக குடித்து சந்தோஷமாக போங்க. நன்றி. இதில் சோறு கறி சாப்பாடு, இறைச்சி இருக்குது, கோழி இருக்குது, ஆடு இருக்குது, கத்திரிக்காய் கறி, பருப்பு. ஓ, குடிச்சிருக்கேன். தேங்க்ஸ், தேங்க்யூ. கூழா பேர் சொல்லுங்க, எப்படி இருக்கு கூழ்? கூழ் நல்லா இருக்கு. கனடா சாப்பாடு நாங்க வந்தனாங்க நல்லா இருக்கு. கனபேர் வந்திருக்கீங்க. நாங்க இப்பதான் சாப்பிட வந்தவே. மழையை பார்க்காம கனபேர் வந்திருக்கிறோம். கூழ் நல்லா இருக்கு. நல்ல உரைப்பா இருக்கு. ஓகே. எங்கட கைப்பட்டபடி உள்ளி உரிக்க உங்கட கைப்பட்டபடி இல்ல.
தாண்டியும் இவ்வளோ வசனம் வந்தது அது நல்ல ஒரு பெருமையாக இருக்குது. கூழ் எப்படி இருக்கு? கூழ் அந்த மாதிரி சூப்பராக இருக்குது. எல்லா கணக்க சாப்பாடு இருக்குது. கறி இதை பார்க்குறாக்கள் வருவோம்னா வந்து சாப்பிடுவோம். அடுத்த முறை வாங்க வந்து எல்லாரும் வருஷம் வாங்க வந்து சப்போர்ட் பண்ணுவோம். ஒரு வருஷம் நாங்களும் மாறினாங்க. நாங்கள் வாங்க. நீங்கள் ஊரில் உள்ள ஆளுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இங்கே இப்போ கனடாவில் இப்படி எல்லாம் சந்தோஷமாக செய்கிறீங்க தாங்க. ஊரில் கஷ்டப்பட்டு ஒற்றுமையாக இருக்கணும். அங்கே நாங்கள் இருக்கிற மாதிரி அங்கே இன்னும் ஒற்றுமையாக இருக்கும். இங்கே வந்து எல்லா ஊராக்களையும் காண்றோம், பண்ணுறோம், கதைக்கிறோம், நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். நல்லா இருக்கு. கூட நல்லா இருக்கு. ஆகலை நல்லா இருக்கு. கொத்து ரொட்டிக்காக இங்கே ஆயுதம் கூழ் ஸ்டில் போய் கொண்டிருக்கு. ஆக்கள் வந்து குடிச்சு கொண்டிருக்கிறோம். ஓடாதீங்க, மெதுவா போங்க, மெதுவா போங்க, மெதுவா போங்க, மெதுவா போங்க. Three, two, one, go.
எப்படி இருக்கு கொத்தரோட்டி போட்டிருக்கா பாருங்க. தேசிக்கா இருக்காங்க. Okay, here, under 15, don't 18, no 18. Are you wearing skirts? One, go! Oh, go, 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 go! Go, go, go! Go, go! Go, go, go! Go, go! Come on, go, let's go! One, go! கேக் கொடுத்து நினைக்கிறேன். ஓகே இப்பொழுது சிறுவருக்கான சங்கீத கதிரை நடைபெற இருக்கின்றது. மியூசிக்கல் சேர். வாருங்கள், நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம். Only clockwise, okay? Only clockwise, okay? Thank you so much, okay? Beautiful girl, okay? Next. Salary program. This has been going on for the past 30 years. Oh, okay, okay. Minimum of 5 to 6 teachers are getting paid. Not the full salary, at least they are getting some voluntary payment, right? Okay. And this initiative, Environmental Protection Initiative, they have done a marvelous job. We clean up the roads and also clean up the private properties as well. ACOC is communicating with the people here and arranging some other guys there, and they are doing that.
every single program here is through the ACOC initiative, and it's not a very simple job. The blood points are not explaining very well, but there's a lot of things happening. Yeah. ஹாய், எல்லோருக்கும் அன்பான உறவுகளுக்கு வணக்கம். எனது பெயர் இளையதம்பி பதன்சலி. நான் ஏசிஓசியின் சார்பில் இன்று கதைக்க வந்திருக்கிறேன். இன்றைய நாட்டு நிலைமை, ஏசிஓசி இவ்வளவு காலம், இது 30வது ஆண்டு ஏசிஓசி செய்கின்றது. ஊரில் இவ்வளவு காலமும் நாங்கள் எவ்வளவோ செயற்பாடுகள் செய்திருக்கின்றோம். அது அட்டவணைப்படுத்தி உங்களுக்கு பிற்பு தரப்படும். அதில் இப்போ அனலதீவின் நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளது. நாங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் அது அனலதீவு ஐயனார் என்பது எங்களின் அடையாளம். ஐயனார் இல்லாமல் அனலதீவு இல்லை. அதே நேரம் நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக உலகில் உள்ள அனலை உறவுகளிடம் தாழ்மையான வேண்டுகோள், நான் பெரியவன் நீ பெரியவன் என்ற வேறுபாடு இன்றி எல்லோரும் சமம் என்று எல்லோரும் ஒத்துழைப்பாக சேர்ந்து அனலதீவு ஐயனாரை கட்டி முடிப்போம் என்று இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு சத்தியம் செய்து கொள்வோம். அத்துடன் உங்கள் எல்லாரின் ஒத்துழைப்பும் எங்களுக்கு வேண்டும். ஏசிஓசியின் இன்றைய நிலவரம் இவ்வளவு செய்தாலும் நாங்கள் இப்பொழுது ஒரு புது ஃபைனான்சியலி வி ஆர் நாட் சவுண்ட். ஸோ ஏசிஓசி ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அனலதீவு ஸ்ட்ராங்காக இருக்கும். எங்கள் வருங்கால சந்ததியர்களும் அனலதீவை நோக்கி செல்வார்கள். அதற்கு நாங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான ஒன்று, அனலதீவு ஏசிஓசி என்ற அனலதீவு கல்ச்சரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் கனடா, அதற்கு ஒவ்வொருத்தரும் தங்களாலான பங்களிப்பை ஒவ்வொரு வருஷமும் ஒரு கான்ட்ரிபியூஷனை செய்தால் we can make it ACOC very strong. அண்ட் அடுத்தது வெளியில் நிற்கும் மற்ற உறவுகள் எல்லாரும் நாங்கள் தோளோடு தோள் நின்று இந்த ஏசிஓசியை கட்டியெழுப்ப நாங்கள் உங்கள் பெயின் உங்கள் வலிகள் எங்களுக்கும் தெரியும். ஏனென்னா நாம் எல்லாரும் சேர்ந்து அனுபவித்த வலி. ஸோ உங்களை விட்டு நாங்கள் செய்யவில்லை. எல்லோரும் வாங்கள் சேர்ந்து செய்வோம். ஒரு ஸ்ட்ராங் ஏசிஓசி தான் வருங்கால சந்ததிக்கு நாங்கள் விட்டு செல்லும் ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாகும் என்று நான் தாழ்மையுடன் கேட்கின்றேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். நான் நிறுத்தானந்தன் இளையதம்பி. எனது தந்தையார் ஊரிலிருந்து ஒரு ஆசிரியராக, ஒரு தலைமை ஆசிரியராக 40 வருடங்கள் கடமையாற்றி தன் ஊரிலேயே தனது கடமையை முடித்து கொண்டு கனடா வந்தவர். இன்று அவருக்கு 102 வயதுகள் ஆகிவிட்டன, இறந்துட்டார். ஆனால் நாங்கள் இப்பொழுது இந்த நேரத்தில் எங்களோட கனடாவில் 30 வருடங்களை பூர்த்தி செய்யும் இந்த அனலதீவு கலாச்சார ஒன்றியம் கனடா எவ்வளோ தாராளமான விடயங்களை ஊருக்கு செய்து கொண்டிருக்கின்றோம். அதாவது மாணவர்களுக்கு உதவி செய்வது, மாணவர்களுக்கு நிதி உதவி செய்வது, அனலதீவு ஐயனார் கோயிலுக்கு எங்களுக்கு முடிந்த அளவு உதவிகளை செய்து 30 வருடங்கள் எங்களாலான உதவிகளை எல்லாரும் செய்தார்கள். எல்லோரும் இந்த 30 வருடங்களும் ஒன்றாக இணைந்து சக்கத்தை வளர்த்து கொண்டு வந்தார்கள். அதே இதை தொடர்ந்து இந்த இளம் சமுதாயம் தொடர்ந்து செய்வதற்கு தங்களால் ஆன பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் இப்பொழுது ஐயனார் கோயில் உடைக்கப்பட்டு கட்ட முடியாத ஒரு நிலையில் கிடக்கின்றது. அந்த உண்மையான ஐயனார் கோயிலை எல்லோரும் பக்தியோடு விரும்பினால் அந்த கோயிலுக்கு நாம் எல்லாரும் சேர்ந்து அந்த கோயிலை எவ்வளவு விரைவாக கட்டி முடிக்க முடியுமோ அதை நாம் சேர்ந்து செய்ய விரும்புகிறோம். நாங்களும் விரும்புகிறோம், உங்களையும் கை நீட்டி அழைக்கின்றோம். எல்லோரும் வாருங்கள், ஒன்று சேர்ந்து செய்வோம். நான் நீ என்று இங்கே ஒருத்தருமே பெரியவர்கள் கிடையாது. இது ஏசிஓசி எல்லோருடையதும், ஒருத்தருக்கு சொந்தமானதில்லை. ஆனபடியாக என்றும் ஏசிஓசிக்கள் இந்த சங்கம் வளர்கின்றது. அதாவது கனடாவில் உள்ள ஒரு பெரிய அனலதீவு மக்களை இணைக்கின்ற ஒரே ஒரு பெரிய சங்கம் ஏசிஓசி தான். அதை நீங்கள் அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்து அதன் கீழ் நீங்கள் இயங்கி இந்த கோயிலை எவ்வளவு விரைவாக கட்டி முடிக்க இயலுமோ அந்தளவுக்கு எங்களோட கை கோர்த்து எல்லோரும் ஒன்றாக போய் கட்டி முடிப்போம். மற்றது நான் தான் என்று எல்லாரும்
இது பண்ணி நின்றால் மிக விரைவில் நம்மளோட கோயிலை கட்டி முடிக்க முடியாது. ஆனபடியாக உங்கள் எல்லாரையும் வேண்டிக் கொள்கின்றேன். அனலதி மக்களாகிய நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த கோயிலை எவ்வளவு விரைவாக கட்டி முடிக்க முடியுமோ விரைவாக ஒன்று சேர்ந்து அதை கட்டி முடிக்க அந்த ஐயனாரை வேண்டிக் கொண்டு எனது சிற்றுரையை முடித்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம். எல்லா மக்கள் அனலதி மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம முன்னோர்களான புலிகள் எல்லாம் ஜெரிக்கணும். என்ன பிரச்சனைன்னா எங்களோட ஐயனாட்டு பிரச்சனை வந்து ஐயனார் வந்து ஒரு ஆளுக்கு இல்லை, தனிப்பட்ட ஆக்களுக்கு இல்லை, எல்லாரும் சகல வேறும் ஒரு ரூபா கொடுக்குறதும் சொந்தம் ஐயனார். அந்த ஒரு ரூபா கொடுக்குறோனையும் அனுசரித்து அவள் கூப்பிட்டு ஒரு ரூபா கொடுக்குற அனுசரித்து அதை வந்து எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணி எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த ஐயனாட்ட கோயிலை செய்தால் தான் செய்யலாம். அதுதான் அவருக்கு விருப்பம். அதுக்காக எல்லாரும் உறங்கித்தான் பெறணும். கௌரவம் பிரச்சனை இந்த கௌரவம் பிரச்சனை இன்றைக்கு இதுவரையும் நான் வந்து கழிச்சது இல்லை. சரியாங்க, இதுவரையும் இந்த மீட்டிங்கில் உங்களுக்கு தெரியும் இப்படி கதைச்சது இல்லை. ஆனால் இப்படி பெரிய மனுஷரோட நான் வந்து கதைக்கிற நேரம் இந்த ஆதங்கத்தை தான் சொல்கிறேன். இதில் நாங்கள் மனசில் ஒன்றும் வைக்கக்கூடாது. அது மனசில் இருக்கிறது பேர்சனல் வேறு பிரச்சனை, அது தூக்கி வைக்கணும். ஆனால் நாங்கள் ஒன்றுபட்டு வர வேணும். இன்றைக்கு ஒன்று கூடலுக்கு இது அநீதி கலாச்சாரம் ஒன்று கூட எல்லாருக்கும் உரிமை இருக்குது. அது ஏன் எல்லாரும் வரையில் போன வருஷம் வந்துவேன், அதுக்கு முதல் வந்துவேன், இப்போ அடுத்த வருஷம் நிர்வாகமானது அவன் வரணுமா? அது புளியான விஷயம். ஆனால் நிர்வாகம் உண்டு, அனலதி ஐயனார் கோயில் உண்டு, எல்லாரும் ஒன்றுபட்டு வரணும். நான் ஒரு சூப்பர் மார்க்கெட் செய்கிறோம், பெரிய சூப்பர் மார்க்கெட், அது வேறு பிரச்சனை. ஆனால் என்ன பிரச்சனைன்னா பிரச்சனை வேறு, ஆனால் ஒன்றுபடணும். இங்கேதான் ஒன்றுபடலாம். ஆனால் எங்களோட பிரச்சனை அவைக்கு ஓப்பனாக கதைச்சா தான் தெரியும். வந்ததுன்னா கதைக்கலாம், வராமல் இருந்தால் என்ன கதைக்கலாம். நான் பெருசு நீங்கள் பெருசுன்னு நினைச்சா ஒருத்தரும் ஒன்று சக்ஸஸ்ஃபுல்லாக ஏதாவது ஒன்றுபடணும். சரிதானே? அவ்வளோதான், அவ்வளோ. ஓகே, தேங்க்யூ. We want the ACOC events to happen repeatedly, from the Christmas events all the way to the summer events, and we want the same attitude from everyone, and the same amount of people to come every year. And we'd appreciate if more children and adults come to the event, because it's an extremely well-prepared event, which lots of people spend lots of money and time and effort to make this event happen. And then also, like everyone said, more people joining and like also showing the same attitude. But then also when it comes to like helping people in Aniladiva, like trying to provide maybe help with like money or education, or even with like the coil that they're building, like we should help participate in those events too, because we do want the people here to be well treated, like Aniladiva people here, but also our Oor back home, because that's where we were from. We're struggling to get the funds for the temple right now, so we want everyone to raise money, reach out to all the friends and families, and we want to be able to build the temple in the next couple of years. கோடைகால ஒன்றுகளுக்கு வரைந்துள்ள அனைவரையும் மனமகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றேன். அனலதி கலாச்சார ஒன்றியம் கடந்த 3 தசாப்தங்களாக ஒரு அமைப்பாக மட்டுமல்லாமல் அனலதியின் கல்வி, சுகாதாரம், விளையாட்டு, சமூக நல மற்றும் அடிப்படை வசதிகள் முன்னேற்றி வளர்ந்துள்ளது. கடந்த சில ஆண்டுகள் உங்கள் ஆதரவுடனும் ஒத்துழைப்புடனும் சில முக்கியமான பணிகளை முன்னெடுக்க முடிந்துள்ளது. மாணவர்களுக்கான மாற்றும் கல்வித்தொகை, கல்வி உதவித்தொகைகள், ஆசிரியர் உதவி திட்டங்கள், முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான ஆதரவு, கற்றல் உபகரணங்கள் வழங்குதல், விளையாட்டு அபிவிருத்தி, மருத்துவமனை மேம்பாடு, பல் மருத்துவ சேவை, மருத்துவ முகாம்கள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு திட்டங்கள், பேரிடர் நிவாரண பணிகள் என்பன பல சமூக பணிகள் உங்கள் பங்களிப்பால் சாத்தியமானவை. நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் அனலதியின் அபிவிருத்தி செயற்திட்டங்கள் இன்னும் வேகமாகவும் உறுதியாகவும் அமையும் என்பதில் எமக்கு முழு நம்பிக்கை உள்ளது. மேலும் அனலதியின் ஆன்மீக அடையாளமாக எமது பாரம்பரியத்தின் அடையாளமாக விளங்கும் நமது குலதெய்வம் ஆலயம் விரைவில் மீளுருவாக்கம் பெற வேண்டும் என்பது உலகம் எங்கும் வாழும் அனலை மக்களின் ஆழ்ந்த விருப்பமாகும். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக எம்மால் இயன்ற அனைத்து ஒத்துழைப்புகளையும் ஆதரவுகளையும் முழுமையாக வழங்குவோம் என்பதை இந்த மேடையில் உறுதியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நிகழ்வுக்கு வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு அனுசரணை வழங்கிய அனைத்து அனுசரணையாளர்களையும், தன்னார்வ தொண்டர்களாலையும், நிர்வாக சபையினரும், உறுப்பினர்கள், ஆலோசகர்கள், ஏற்பாட்டு குழுவினர்கள் எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் தங்கள் குடும்பத்துடன் வருகிறது இந்த ஒன்று கூடலை அர்த்தமுள்ள மாற்றியுள்ள அனைத்து உறவுகளுக்கும் எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனலதியின் அபிவிருத்தி என்பது ஒரு சிலரின் பொறுப்பு அல்ல, நமது அனைவரின் பொறுப்பு. இந்த பொறுப்பை உணர்ந்து ஒற்றுமையுடன் உறுதியுடன் பயணிப்போம்.
Next, we have ages 11 to 15. Thank you. Please. Okay, அடுத்தது. For the girls. அடுத்து வந்து Next, for ages 18 to 25, we have Isaac for first place. Second place, number 0 game for the cup race. We have third place, K7. Next, for the cup race for the girls for 50, we have third place, Malas. Second place, Yoga Kiruba. And first place, Nayan. Okay. எல்லாரும் கை தட்டி விடுங்க ப்ளீஸ். Thank you so much. Thank you. Good boy. Okay, ரெண்டாவது பரிசு இந்த பரிசு மூன்றாவது நம்பர் வெரி குட். ஓகே, thank you. I love you. Okay, bye. Okay, அண்ணே அக்கா கண் பார்வை இருந்தா வாங்க போங்க. சரி உறவுகளே, அனலதீவு கலாச்சார ஒன்றியம் நடத்திய கோடைகால ஒன்று கூடலின் இப்போ இறுதிக்கட்டத்துக்கு வந்திருக்கிறது. மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது கனடா அண்ணா பிளாக். நன்றி உறவுகளே.